அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றுள்ள சேலம் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலைஞானி மதிப்பிற்குரிய திரு கமல்ஹாசன் அவர்களே, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் மதிப்பிற்குரிய தங்கபால் அவர்களே, மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி சிவலிங்கம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, நிர்வாகிகளே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளை சார்ந்த தோழர்களே, நண்பர்களே, செயல் வீரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சேலம் மலைகளின் மாவட்டம் என சொல்லுவாங்க. இங்கே பார்த்தா மலைகளை மிஞ்சுகிற அளவுக்கு முழுக்க முழுக்க மகளிர் படை சூழ்ந்திருக்கு. மகளிர் ஒவ்வொருத்தரும் ஃபயராக இருக்கீங்க. சேலம்னு சொன்னால் அது ஸ்டீல் தான். அதே மாதிரி ஸ்டாலின் என்ற பெயருக்கு அர்த்தமும் ஸ்டீல் தான். ஸ்டீல் சிட்டிக்கு ஸ்டாலின் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய அந்த நெற்களஞ்சியத்திற்கு தண்ணீர் வழங்குகிற மேட்டூர் அணை, ஆங்கிலேயர்கள் சிவசப்பனமாக இருந்த மாவீரன் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சங்ககிரிப்பேட்டை அமைஞ்சிருக்கக்கூடிய மண் இந்த சேலம் மண். அது மட்டுமா, குழு குழு காற்று வீசும் ஏற்காடு அமைஞ்சிருக்கக்கூடிய மாவட்டம். ஏற்காடு மாதிரியே சேலம் மக்களும் ரொம்ப கூலானவங்க. சேலத்தில் இன்னொரு முக்கியமான இடம் இருக்கு. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அவர்களின் நட்புக்கு அடித்தளமாக இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ், அந்த காலத்திலேயே தென்னிந்திய சினிமாவினுடைய தலைநகரமாக இருந்தது இந்த சேலம். அந்த முக்கியத்துவம் இங்கே உரையாற்றிய என்னோட அன்பு சகோதரர் கலைஞானி கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, நம் நினைவை விட்டு நீங்காத சேலத்து சிங்கம் அண்ணன் வீரபாண்டியாருடைய மண் இந்த சேலம் மண். சேலம் மாவட்டத்தில் உள்ள எல்லா தொகுதிகளிலையும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற உங்கள் ஆதரவை கேட்க நான் வந்திருக்கிறேன். முதல்ல உங்கள் அனுமதியோட
நம்ம வேட்பாளர்களை இப்போ நான் அறிமுகம் செய்யலாமா? முதல்ல சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாவட்ட செயலாளர் அமைச்சர் ராஜேந்திரன். நான் இளைஞரணியை தலைமையேற்று நடத்தின காலத்திலிருந்து என்னோடு இருக்கிறவர். சுற்றுலாத்துறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த ஆர் மோகன்ராஜ் அவர்கள். நினைவில் வாழக்கூடிய என்னுடைய ஆறுயிர் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த், அன்பு சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர். தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பணியாற்றியவர். அவருக்கு நீங்களெல்லாம் முரசு சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் எம் லோகநாதன் அவர்கள். சேலம் மாவட்ட நெசவாளர் அணியினுடைய அமைப்பாளர். தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் கு சின்னதுரை, சேலம் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர். தலைவாச சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்போ கெங்கவள்ளிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். அவருக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எஸ்கே அர்த்தனாரி, சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய அவர்களுடைய அன்பு பேரன், மாநில இளைஞர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர். அவருக்கு கை சின்னத்தில் உங்கள் ஆதரவை தந்திட வேண்டும். அடுத்து ஏற்காடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் TM ரேவதி மாதேஸ்வரன், ஆசிரியர், சேலம் கிழக்கு மாவட்ட மகளிரினுடைய துணை செயலாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து மேட்டூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மிதுன் சக்கரவர்த்தி, கொளத்தூர் ஒன்றிய திமுக செயலாளர். உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி பாலமலைக்கு தார் சாலை அமைக்க ஆணை பெற்று வந்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து சங்ககிரி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மு மணிகண்டன், சேலம் மேற்கு மாவட்ட இளைஞர் அணியின் அமைப்பாளர். தம்பி மணிகண்டனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் டாக்டர் AK தருண் அவர்கள். சேலத்து சிங்கம் அண்ணன் வீரபாண்டியார் குடும்பத்தை சார்ந்தவர். என் அருமை தோழன் மறைந்த செழியனுடைய மருமகன், திமுக ITV மாநிலத்துடைய துணை செயலாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சி காசி, கழக தொழிலாளர் அணியினுடைய துணை செயலாளர்.
ஜலகமண்டம் பேரூராட்சியை 3 முறை தலைவராக இருந்தவர். அவருக்கு எடப்பாடி மக்கள் உதயசூரியனுக்கு ஆதரவு தந்திட வேண்டும். அடுத்து ஓமலூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தேமுதிகவை சார்ந்த ஏஆர் இளங்கோவன், என்னுடைய ஆரோக்கிய சகோதரர் கேப்டன் விஜயகாந்தனுடைய தீவிர விசுவாசி. தேமுதிகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். இந்த 11 பேருடைய வெற்றி உறுதியா? இன்னும் சத்தமா சொல்லுங்க. நன்றி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். பெண்களே சொல்லிட்டாங்க, இனி எந்த சக்தியாலும் உங்க வெற்றியை தடுக்க முடியாது. உட்காருங்க. சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தலைவர் கலைஞர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு இருந்தப்போ உருவானது தான் சேலம் உருக்காலம். சேலம் ரயில்வே கோட்டம், பெரியார் பல்கலைக்கழகம் என பெரிய சாதனைகள் சேலம் மாவட்டத்திற்கு வந்திருக்கு. அந்த வழியில் கடந்த 5 ஆண்டுகளில் நம்ம திராவிட மாடல் அரசு சேலத்துக்காக செஞ்ச சிலவற்றை மட்டும் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. 129 கோடி மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம், வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்களுக்காக உற்பத்தி மையம், கருப்பூரில் மினி டைடல் பூங்கா, சேலம், மேட்டூர், ஆத்தூரில் அறிவுசார் மையங்கள், அம்மாப்பேட்டையில் அரசு புறநகர் மருத்துவமனை, எடப்பாடி மேட்டூரில் புதிய பேருந்து நிலையங்கள், கருப்பூர் பல்நோக்கு விளையாட்டு அரங்கம், மேட்டூர், எடப்பாடி மற்றும் சங்ககிரியில் மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட்டு வருது. இன்னும் நிறைய இருக்கு, சொல்ல நேரம்தான் இல்லை. இங்கே இத்தனை பெண்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே விடியல் பேருந்தில் பயணிச்சிருப்பீங்க. பயணிச்சிருக்கீங்களா? ஆட்சிக்கு வந்த முதல் நாள் நான் போட்ட முதல் கையெழுத்து இந்த திட்டத்துக்கு தான். எவ்வளவோ திட்டங்கள் இருந்தாலும் முதல் திட்டமாக இதை ஏன் செலக்ட் பண்ண தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சியே மகளிருக்கான ஆட்சியாக இருக்க போகுது என்கிற என்னுடைய மெசேஜ் எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும்னு நினச்சேன். நான் போடுற முதல் கையெழுத்துலேயே ஸ்டாலின் ஆட்சியில் விடியல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற மெசேஜ் சென்னை சிட்டியிலிருந்து சின்ன கிராமம் வரை போய் சேரணும்னு தான் அந்த முடிவை எடுத்தேன். தமிழ்நாட்டு பெண்களுக்காக குடும்பத்தில் ஒருத்தன் இருப்பேன்னு நான் கொடுத்த பவர்ஃபுல் சிக்னல் அதான். இன்னைக்கு 900 கோடி முறை விடியல் பேருந்துகளில் பெண்கள் பயணிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி சர்வே எடுக்க சொன்னேன். அதோட ரிசல்ட்டை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மாதம் 800 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் வரை பெண்களுக்கு இதனால் காசு மிச்சமாகுதுன்னு அந்த ரிசல்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது எதிர்பார்த்தது தான். ஆனால் நான் எதிர்பார்க்காத இன்னொன்று அந்த சர்வேயில் தெரிய வந்துச்சு. இப்படி மிச்சமாகக்கூடிய அந்த பணத்தில் பெண்கள் தாங்கள் விரும்பிய உணவை வாங்கி சாப்பிட்றதா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து அவ்வளோ மகிழ்ச்சி. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பெண்கள் எப்போவுமே தான் சாப்பிடாவிட்டாலும் மற்றவங்க சாப்பிட்டா போதுன்னு நினைப்பாங்க. அப்படி தானேம்மா? ஞாயிற்றுக்கிழமை கூட கறி வாங்கினா கூட கணவர் பிள்ளைகள் சாப்பிடட்டும் அப்படி தான் நினைப்பீங்க. யதார்த்தத்தை சொல்கிறேன். ஆனால் அப்படி இருக்காதீங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
பெண்களான நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, பெண்கள் பேருந்தில் பயணிக்கிறது இந்த திட்டத்தால் அதிகரிச்சிருக்கு. புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா, விடியல் பயணம் திட்டம் வந்த பிறகு பேருந்தில் பயணிக்கிறது, பெண்கள் பயணிக்கிறது 40 விழுக்காட்டிலிருந்து 70 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. நினைச்ச இடத்துக்கு யாரையும் எதிர்பார்க்காம என் சகோதரிகள் பயணிக்கிறாங்க. அதிகாரிகள் கூடுதல் செலவினம் என சொன்னாங்க. நான் சொன்னேன், இது செலவினம் இல்லை, நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம் பண்ணுற எதையும் செலவா சுமையாக கருதக்கூடாது. நம்ம சகோதரிகள், நம்ம மகள்கள் சுதந்திரமாக பயணிக்கணும், நல்லா படிக்கணும், வேலைகளுக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கு நாம் செய்கிற முதலீடு இது. இதுக்காக எத்தனை 1000 கோடி ஆனாலும் பரவாயில்லை என்று நான் சொல்லிட்டேன். அடுத்து அமையவிருக்கும் ஆட்சியில் இன்னும் கூடுதலாக பேருந்துகளை வாங்குவதற்கு நாம் திட்டமிட்டு அதை விரிவுபடுத்த போகிறோம். அடுத்து முக்கியமான திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். 2021 நாம் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு அடித்தளமாக அமைஞ்சது இந்த திட்டம். ஆகவே இந்த திட்டத்தை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை நிறைவேற்ற முடியாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க, சவால் விட்டாங்க. நான் நிறைவேற்றி காட்டினேன். நிறைவேற்ற காட்டினது மட்டும் இல்லை, திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு வருகிற போது 2000 ரூபாயாக உயர்த்த போகிறேன். இந்த பணத்தை உதவி தொகைன்னு சொல்லாமல் உரிமை தொகைன்னு ரொம்ப பர்டிகுலராக நான் அந்த பேரை செலக்ட் பண்ணேன். ஏன்னா பெண்களுடைய உழைப்பு இல்லாமல் மனித சமூகம் இல்லை. அதுவும் இந்தியா போன்ற விவசாயம் நிறைஞ்ச நாட்டில் பெண்கள் தான் அந்த விவசாய வேலையில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அது நம்ம வீட்டு பெண்கள் உழைக்கும் உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. எல்லாருக்கும் முன்னாடி யார் எழுந்திருக்கிறா? பெண்கள் தான் காலையில் எழுந்திருக்கிறாங்க. வீட்டை பெருக்கி தெருவில் தண்ணியை தெளித்து சுத்தம் பண்ணுறாங்க. குளிச்சுட்டு டீயோ காப்பியோ போடணும். குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். சமைக்கணும். சமைக்கிறதை விட பெரிய தொல்லை என்ன சமைக்கிறது, ஒவ்வொரு வேலையும் யோசிக்கிறது. அடுத்த தொல்லை பாத்திரம் கழுவுறது. அப்படியே பாத்திரத்தை போட்டு வைக்காம கழுவி அதை கவுத்து சாட்சி வச்சாதான் பல பெண்களுக்கு நிம்மதி. கரெக்டு தானே? இது முடிஞ்சதும் துணியை துவைச்சு காய போட்டு மடித்து வைக்கணும். மழைக்காலம்னா இன்னும் கஷ்டம். அதில் கூட வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் சட்டை பேண்டெல்லாம் அப்படியே போட்டுருவாங்க. பேக்கெட்டில் ஏதாவது இருக்கான்னு பெண்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் துவைக்க வேண்டியிருக்கும். வீட்டில் பெரியவங்களையும் கவனிச்சுக்கணும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கணும். எந்த காய்கறி எவ்வளோ விலை விற்குதுன்னு பார்த்து குடும்ப பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வாங்கணும். மாவு அரைச்சி வைக்கணும், மிளகாய் காய வைக்கணும், தண்ணி பிடிச்சி வைக்கணும், பிள்ளைகளுடைய ஹோம்ஒர்க்கு பண்ண வைக்கணும். அடையங்கப்பா, இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அப்போ இதெல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கோ தொழிற்சாலைகளுக்கோ வேறு வேலைகளுக்கு போகிற பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. சமூகத்தில் கூலி தொழிலாளராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும், அரசு ஊழியராக, ஐடி ஊழியராக இருந்தாலும், நான் இப்போ சொன்ன வீட்டு வேலைகள்லாம் இருந்து பெண்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. இவங்க எல்லாரும் ஒரே ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணால் கூட பல குடும்பங்கள் இயங்காது. எந்த ஆனாலும் நிம்மதியாக தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. ஆனால் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பல பேர் ரொம்ப சாதாரணமாக சொல்லிடுவாங்க, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இதை மாற்றணும். பெண்கள்
இந்த சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் பண்ற பங்களிப்பை அங்கீகரிக்கணும் என்று நான் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த உரிமை தொகை என்பதை அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறேன். 1000 2000 என்பதை கடந்து ரெஸ்ட் இல்லாமல் உழைக்கிற நம்ம பெண்களுக்கு இந்த அரசு தரக்கூடிய ரெஸ்பெக்ட் தான் உரிமை தொகை. முடியவே முடியாதுன்னு சொன்ன திட்டம் இந்த திட்டம். ஆனால் இன்னைக்கு 1,31,00,000 பெண்களுக்கு கிடைக்குது. அடுத்து அமைய இருக்கக்கூடிய 2 ஆட்சியில் 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாயாக உயரப்போகுது. தேவைப்படக்கூடிய பயனாளர்கள் எண்ணிக்கை கண்டிப்பாக உயரும். இதே போல மற்றொரு திட்டம், புரட்சி திட்டம், புதுமை பெண் திட்டம். பெண்கள் உயர்கல்வியில் சேர்றது, அதுவும் கிராமப்புற அரசு பள்ளி மாணவிகள் கல்லூரியில் சேர்வது குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. படிப்புக்கு பணம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு உருவாக்கின திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டம் வந்த பிறகு பெண்கள் கல்லூரியில் சேருவது 34 விழுக்காடு அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வு முடிவுகள் வந்திருக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே படிப்பை முடித்த பெண்கள் கூட இந்த திட்டத்தால் திரும்ப படிக்க வந்திருக்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இதுபோல திருமணத்துக்கு பிறகு திரும்ப படிக்க வந்த ஒரு பெண்ணுக்கு இந்த திட்டத்தோடைய பயண உணர்ச்சி பொங்க பேசுனாங்க. மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு இதன் மூலமாக படித்து முன்னேறி இருக்கக்கூடிய பெண் பேசுனாங்க. நான் அன்பு மகளை அழைச்சி உச்சி முகந்து பாராட்டி உச்சந்தலையில் முத்தம் கொடுத்து என்னுடைய பேனாவை எடுத்து அன்பளிப்பாக கொடுத்தேன். அந்த காட்சி தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சத்தில் நீங்காமல் பதிச்சு. இதுதான் புதுமை திட்டத்தினுடைய வெற்றிக்கு சான்று. பெண்களுக்கு கணவனை விட கல்விதான் பெருந்துணை என காட்டியிருக்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அடுத்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் இனிமே மாதம் 2500 ரூபாயாக உயரப்போகுது. அடுத்து என் மனசுக்கு நெருக்கமான திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். 19 லட்சம் குழந்தைகள் காலையில் சுவையான சத்தான உணவை வழங்கக்கூடிய திட்டம். 19 லட்சம் தாய்மார்கள் சமையல் குறைய அந்த சுமையை குறைக்கக்கூடிய திட்டமாக இது அமைந்திருக்கிறது. இதனால் காலையில் எழுந்து அரைக்க பிறகு எழுந்து சமைக்க தேவையில்லாமல் ஒரு அரை மணி நேரம் அவங்க கூடுதலாக தூங்குவதற்கு இந்த திட்டம் பயன்படுது இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஸ்டாலின் அண்ணனே ஸ்கூலில் சாப்பாடு போடுறாரு, ஏன்னா அவங்க நிம்மதியாக பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. இதை விட எனக்கு வேற என்ன மகிழ்ச்சி வேணும்? அதே போல் வெளியூர்களில் வேலைக்கு போகிற பெண்கள் அங்கே பாதுகாப்பாக வசதியோடு தங்குவதற்காக நாம் தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் தோழி விடுதிகள். 19 மாவட்டத்தில் திறந்துட்டோம். திராவிட மாடல் ஆட்சியில் 2.0 ஆட்சியில் எல்லா மாவட்டத்திலையும் திறக்க போகிறோம். ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை பாராட்டி அவங்களும் செயல்படுத்த போகிறதா அறிவிச்சிருக்கிறாங்க என்பதுதான் இதனுடைய மிகப்பெரிய வெற்றி. இதுபோக தமிழ்நாட்டில் எந்த கம்பெனி தொடங்கினாலும், தொழிற்சாலை தொடங்கினாலும் பெண்களுக்கு இதனால் எவ்வளோ வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தான் நான் முதல்ல கேட்பேன். பெண்களுக்கு அதிக வேலைகளை கொடுத்தா அந்த கம்பெனிகளுக்கு அரசு சார்பில் கூடுதல் சலுகைகளை கொடுக்குறோம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து பெரியார் அம்பேத்கர் கனவை நிறைவேற்றின ஆட்சி தான் திமுக ஆட்சி. அதை செஞ்சவர் கலைஞர். அவர் வழியில் பெண்கள் பேரில் சொத்து பதிவு பண்ணால் அதுக்கு கட்டண சலுகை அறிவிச்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போ இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்கக்கூடிய இன்னொரு திட்டம், 14 வயதுக்கு உட்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு புற்றுநோய் தடுப்பூசி போடுகிற திட்டம். 28,000 ரூபாய் மதிப்புள்ள தடுப்பூசிகளை என் மகளுக்கு கட்டணம் இல்லாமல் வழங்கி செலுத்திட்டேன். இப்படி முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே, பெண்களின் உரிமைகளுக்காக செயல்படுகிற நம்முடைய அரசு. நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி எப்போவுமே பெண்களின் நலனுக்காக ஆட்சி.
நம்மை பார்த்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு வர்ற நேரத்தில் ஏதோ சதி பண்ணுறாங்க, திமுகவுக்கு இது பிடிக்கல என பழனிசாமி பேசியிருக்கிறார். 33% இடஒதுக்கீடு என்றால் என்ன என்று பழனிசாமிக்கு தெரியும் முன்பே உள்ளாட்சிகளில் அதை செயல்படுத்தினவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர். இதை அப்போவே 50 விழுக்காடாக நடைமுறைப்படுத்தியவன் தான் உங்கள் முன்னால் நிற்கிற இந்த ஸ்டாலின். சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33 விழுக்காடு வேணும்னு பல ஆண்டு காலமாக திமுக போராடிட்டு இருக்கு. பாஜக நினைச்சா அதை எப்போவோ கொண்டு வந்திருக்கலாம். நாங்களும் அதைத்தான் கேட்குறோம். ஆனால் தேவையே இல்லாமல் சென்சஸ், தொகுதி மறுவரை என சம்பந்தம் இல்லாத விஷயம் கூட அதை முடிச்சு போட்டு அது நிறைவேறக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறது. அவங்களும் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவங்க என்று பழனிசாமி சொல்ல போகிறாரா? மிஸ்டர் பழனிசாமி, முதல்ல புரிஞ்சுக்குங்க, இந்த பிரச்சனை பெண்கள் இடஒதுக்கீடு அல்ல, அதை எல்லோரும் வரவேற்கிறோம். தொகுதி மறுவரையை தான் இங்கே பிரச்சனை. தமிழ்நாடே கொதிச்சு போயிருக்கு. நாளைக்கு எல்லார் வீட்லையும் கருப்பு ஏற்ற போகிறோம். பெண்கள் நீங்கள்லாம் பாஜகவின் அலங்கோல சட்டத்துக்கு காலையில் வீட்டு வாசலில் கோலம் மூலமாக எதிர்ப்பு தெரிவிக்க போறீங்களா இல்லையா? இது அரசியல் வேறுபாடுகளுக்கு இடமே இல்லை. மொத்த தமிழ்நாட்டையும் ஆபத்து சூழ்ந்திருக்கு. எடப்பாடி அவர்களே, கடைசி வரை கோழையா அடிமையாக இருந்தால் தமிழ்நாட்டின் களங்கமாகத்தான் வரலாற்றில் நீங்கள் நினைவு கூறப்படுவீங்க. இது வரலாறு உங்களுக்கு கொடுத்திருக்க கடைசி வாய்ப்பு. ஒரே ஒரு முறையாவது பாஜகவை தைரியமாக எதிர்த்து பேசுங்க. உறுதியான எஃகு பெயர் பெற்ற ஊர் இந்த சேலம். இப்படிப்பட்ட பெருமைமிகு ஊரில் பிறந்துட்டு ஏன் டெல்லிக்கு முதுகு வளைஞ்சிருக்கீங்க? வெக்கமா இல்லையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் கூட அவங்க உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறாங்க. கட்சி வேறுபாடுகளை மறந்து ஒரே குரலில் பேசுகிறாங்க. நீங்கள் தமிழ் தானா? தமிழனாக இருந்துட்டு தமிழ்நாட்டுக்கு இப்படி துரோகம் செய்யலாமா? உங்கள் துரோகங்களுக்கு தண்டனை மே 4 அன்று கிடைக்கத்தான் போகுது. ஒட்டுமொத்த பெண்களின் ஆதரவோட திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கத்தான் போகுது. அதுக்கான ஒத்திகை தான் நான் வெளியிட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தலின் சூப்பர் ஸ்டார் இதுதான். இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் அறிவிப்புகள் சொல்லவா? முதல்ல இல்லத்தரசி திட்டம். இந்த ஒரே அறிவிப்பிலேயே நம்முடைய எதிரிகளெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. 8000 ரூபாய்க்கு நான் தரப்போகிற இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் லிஸ்ட்டு போட்டிருக்கிறோம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ். இதில் எதை வேண்டுமானாலும் இப்போவே பெண்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்காரெலாம் கேட்காதீங்க. கொஞ்சம் குழப்பி விட்டுருவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிவிடுவாங்க. ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன்ட்ட சொல்கிறேன், என்கிட்ட சொல்கிறேன், நான் பார்த்துக்குறேன். இது முழுக்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். நீங்கள் தான், பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். பெண்களின் வீட்டு வேலையை சுமையை குறைக்கணும் என்பதற்காக நான் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டம். இப்போவே பெண்களெல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, பிப்ரவரியில் சொல்லாமலேயே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்த இல்லத்தரசி கூப்பனில் ஸ்டாலின் அண்ணன் 8000 கொடுக்கிறாரு. ஆக மொத்தம் 8 + 8 உதயசூரனுக்கு தாங்கள் ஓட்டு என முடிவெடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லை, பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க போகிறோம். மகளிர் சுய உதவி குழுக்கள், அதை பற்றியெல்லாம் இங்கே எல்லாம் பேசுகிறாங்க.
ஆக இப்படி மகளிருடைய திட்டங்கள் பெருமளவுக்கு இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்லுங்க, பெண்கள் எல்லாரும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தானே வாக்களிக்க போறீங்க? சத்தமா எடப்பாடி வரை கேட்கணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சேலத்தில் நான் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியல. அதில் மறைக்க எதுவும் கிடையாது. அதுக்காக ஒன்றிய பாஜக அரசு போல திராவிட மாடல் அரசு சேலத்தை புறக்கணிக்கல, திட்டங்களை வாரி தந்தோம். அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை சேலம் மக்களான நீங்க வழங்கினீங்க. அது 2026 தொடரணும். அதுக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய 11 வேட்பாளர்களுக்கும் அவரவருக்குரிய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். தமிழ்நாடா டெல்லியா, தமிழ்நாடா டெல்லியா என்ற ஜனநாயக போரில் தமிழ்நாடு அணிதான் வெல்லணும். தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். நாடு நலம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.